ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் பிரசாந்த் பேசுகிறேன். எஸ், நம்மளோட கிளாஸ் ஒர்க்காக இந்த ரேஞ்சில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். தென் இதில் நீங்கள் பேலன்ஸ் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி எப்போவுமே ஒரு பெயிண்டிங்கை, அதுவும் லேண்ட்ஸ்கேப்பை நீங்கள் ட்ரா பண்ணி கலர் பண்ணுறீங்க அப்படின்னு போகிறீங்கன்னா பேக் டு ஃப்ரண்ட்டு தான் வரணும். பேக்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த இடத்துல, அதாவது ஸ்கைக்கு அப்புறம் க்ளவுட்ஸ்க்கு அப்புறம் மவுண்டெயின் தானே வரணும், ஏன் வாட்டருக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, வாட்டரும் ஆல்மோஸ்ட் ஒரு பேக்கில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த லேண்ட் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த லேண்ட் ஏரியாலேயே மோஸ்ட்லி பேக்கில் இருக்கிறது இந்த வாட்டர் தான். இந்த வாட்டர் மேலே தான் இந்த போட் இருக்குது, இந்த போட் மேலே தான் இந்த ஹியூமன் இருக்கிறாங்க, இந்த வாட்டர் மேலே தான் லேண்ட் இருக்குது, லேண்ட் மேலே தான் இந்த ஹவுசஸ்லாம் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ பேக் டு ஃப்ரண்ட் வாங்க அப்படின்னா இந்த இடத்த எடுத்துக்கிறீங்கன்னா இதில் எது பேக், அதுக்கப்புறம் இங்கே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதில் எது பேக். இப்போ இந்த ரெண்டு ஹவுஸ் நீங்கள் கலர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஹவுஸ் இருக்குது, பேக்கில் ஒரு ஹவுஸ் இருக்குது, இப்படி கம்பேர் பண்ணணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பாட்லையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ ரெண்டு ஹியூமன் நிற்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு பின்னாடி நிற்கிறாங்கன்னா அவங்கள தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். ஒரு ட்ரீ இருக்குது, ரெண்டு ட்ரீ இருக்குதுன்னா எந்த ட்ரீ ஃப்ரண்ட்டில் இருக்குது, எந்த ட்ரீ பேக்கில் இருக்குதுன்னு பார்த்து ட்ரா பண்ணணும். எஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதை மட்டும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு பெயிண்டிங் லெவலில் ஒரு லேண்ட்ஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான வேலையாக போயிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப லாங்கில் இருக்க மவுண்டெயின் வரப்போகிறோம். ஸோ இதில் நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்குது, ஒன்றுக்கு பின்னாடி இன்னொரு மவுண்டெயின்ஸ் இருக்குது. இதில் பேக்கில் இருக்கிற மவுண்டெயின் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் பர்ஷியன் ப்ளூ, தென் அதில் கொஞ்சம் ஆரஞ்சோட டோன் மிக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இது கூட ஆரஞ்சு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு கலரை வச்சு மட்டுமே நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ நான் இதுக்காக ஃப்ளாட் ப்ரஷில் நம்பர் 2 எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பவுலில் தண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஏன் இப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நான் கலர் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணியும் இன்னொரு பவுலில் இருக்கிற தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கலரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ஷியன் ப்ளூ எடுத்துக்கிறீங்க. ஆல்ரெடி அதில் நிறைய தண்ணி இருக்குது. அந்த ப்ளூலையே நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை நம்ம ரெடி பண்ணுவோம்ல, வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அதை ரெடி பண்ணுவோம்ல. ரெடி பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணுற தண்ணியே இதில் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால நான் இதுக்கு தண்ணி யூஸ் பண்ணலை. இப்போ பாருங்க, நான் இந்த ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணுறேன். இப்போ தண்ணி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன், வேற ஒரு கலர் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுக்காக நான் தொடுற தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு கலர் நமக்கு ஒரு பெயிண்டிங் க்ளீனாக, நீட் அண்ட் க்ளீனாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 பவுலில் தண்ணி யூஸ் பண்ணணும். இந்த பவுல் ஆக்சுவலாக இந்த இடத்துல வைக்கிறதுக்கு சின்னதாக கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லி இது எடுத்துருக்கிறேன். நீங்கள் நல்ல பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பெரிய பவுல் யூஸ் பண்ணீங்களோ அவ்வளோ ரொம்ப நல்லது. தென் இந்த பர்ஷியன் ப்ளூவையும் ஆரஞ்சையும் நான் மைல்டாக மிக்ஸ் பண்ணுறேன். பர்ஷியன் ப்ளூ ஒரு 10 to 5% இருந்தாலே போதும். ஆரஞ்சு தான் மேஜராக இருக்கணும். ஜஸ்ட்டு அந்த பேட்சாக நீங்கள் வச்சாலே போதும்.
ரொம்ப அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவே வேண்டாம். அது பேட்சாகவே நிற்கட்டும், பரவாயில்ல. சேம் இதே கலர் தான் இங்கே. இப்போ பர்ஷியன் ப்ளூவையும் ஆரஞ்சு யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற மவுண்டன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பர்ஷியன் ப்ளூ, எப்போவுமே ஒரு பெயிண்டிங்கோ ஒரு ட்ராயிங் எது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகலை, நீங்கள் நல்லா லேர்ன் ஆகுறீங்க, நல்லா டீப்பாக டெப்த்தாக. இது வந்து எப்படின்னா ஒரு மெடிடேஷன் மாதிரி இல்லை, ரிலாக்ஸாக ஸ்லோவாக நீங்கள் பண்ணும்போது தான் அது அது வந்து உங்களுக்கு டீச் பண்ணும். அந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக நீங்கள் எப்படி என்னை ஹேண்டில் பண்ண, இப்படிலாம் என்னை ஹேண்டில் பண்ணு அது நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஸ்லோவாக பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பேஸ் சேஞ்ச் ஆக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரஷ்ஷோட சைஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரே ப்ரஷ்ஷில் தான் பண்ணணும்னு இல்லை. நான் இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக இருக்கிறதுனால நம்பர் 6 ப்ரஷ் எடுத்துருக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே அது மெர்ஜ் ஆகுது. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சின்ன ப்ரஷ்ன்னும் போது நமக்கு வந்து அது மெர்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெரிய ப்ரஷ் போகிறனால நமக்கு என்ன ஆகிடுதுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வச்சாலே போதும், ஈஸியாக மிக்ஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள். ஸோ இப்படி எந்த ஸ்பேஸ்க்கு எந்த ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து பண்ணணும். தென் இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஒயிட் எடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கு ஒயிட்டோட டோன் வந்து கம்மியாக தான் இருக்கணும், ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஒயிட் ப்ளூவையும் பர்ஷியன் ப்ளூவையும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். ஜஸ்ட்டு ஃப்ளாட்டாக நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு இதை மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கணும், தண்ணியோட அளவு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். தென் இதே தான் இங்கேயும் பர்ஷியன் ப்ளூ,
Persian blue with white. இதே தான் ரிப்பீட் ஆகுது, பட் இந்த இடத்துல மட்டும் இந்த லீஃப் அண்ட் ட்ரீயோட ஃபீல் வர்ற மாதிரி வைக்கணும். ஸோ லீஃப் அண்ட் ட்ரீ வர்ற மாதிரி வைக்கணுன்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ப்ரஷ் வந்து நல்லா 90 டிகிரியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இப்போ சேம் Persian blue with white மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்னர், அதாவது பேஸில் ஆரஞ்சு அந்த எல்லோ அந்த ஸ்பாட்டில் வந்து மிக்ஸ் ஆகாத மாதிரி ஷார்ப்பாக பிரிச்சிடுறேன் ஒரு லைன் போட்டு. தென் இதுக்கு மேலே அப்படியே மைல்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பிரித்த மாதிரி அந்த லைன் தெரியக்கூடாது, கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக அந்த புஷ்ஷோட ஃபீல் இருக்கிற மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பர்ஷியன் ப்ளூ அண்ட் ஒயிட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சேம் இந்த பர்ஷியன் ப்ளூ வந்து நம்ம இன்னும் இந்த லேண்ட் ஏரியாலாம் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களால் ப்ரஷ்ஷை வந்து இந்தளவுக்கு ஷார்ப்பாக யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த நம்பர் 6 ஃப்ளாட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா சின்ன ப்ரஷ்ஷுக்கு போகிறது ரொம்ப நல்லது, ரவுண்ட் ப்ரஷ்ஷுக்கு போகிறது இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ இது கூட டார்க் க்ரீன், அதாவது போஸ்டல் க்ரீன் அப்படின்ற நேமில் இருக்கும், அது கூட லைட் க்ரீன், அண்ட் ஃபைனலி லெமன் எல்லோ. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டல் க்ரீன் எடுத்துருக்கிறேன்.
எப்பவுமே ஒரு கலரை இன்னொரு கலரோட மிக்ஸ் பண்ணுறது எடுத்ததும் ட்ரை பண்ணக்கூடாது. முதல்ல அப்ளை மட்டும்தான். லைக் இந்த பர்ஷியன் ப்ளூ எடுக்கிறீங்க, பர்ஷியன் ப்ளூ அப்ளை மட்டும்தான் பண்ணணும். ஜஸ்ட் இப்படி அப்ளை மட்டும் பண்ணணும். தென் இது கூட க்ரீன் மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா க்ரீன் எடுக்கிறீங்க, க்ரீன் எடுத்து அப்ளை மட்டும்தான் பண்ணணும். தென் லைட் க்ரீன் எடுக்கிறீங்கன்னா லைட் க்ரீனும் ஜஸ்ட் அப்ளை. அகைன் பாருங்க, பர்ஷியன் ப்ளூ இது கூட போஸ்டர் க்ரீன் கொஞ்சம் வாட்டரிஷாக வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த மிக்ஸ் ஆகிற ஃபீல் கிடையாது. இது கூட வந்து light. சேம் இதே தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் அந்த எல்லோ வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சு விட்டுருவேன். ஆனால் எப்போவுமே நம்ம டார்க் கலர்லேருந்து லைட் கலர் போடுறது தான் சேஃப். அதுக்கப்புறம் பிக்சர் நல்லா கிளாரிட்டி நல்லா வரும். ஸோ பர்ஷியன் ப்ளூ, டார்க் க்ரீன், லைட் க்ரீன். நான் டார்க் க்ரீன் சொல்கிறது போஸ்டர் க்ரீன். கொஞ்சம் வாட்டரில் டிப் பண்ணி அந்த வாட்டரேஷியாக இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அது மெர்ஜான அந்த ஃபீல் வரும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த கிராஸோட லீஃபோட ஃபீல்லாம் வரணும் அப்படின்னா மைல்டாக நீங்கள் வந்துட்டு நம்பர் 2 ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இல்லை ரவுண்ட் ப்ரஷ் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து 2 ப்ரஷ்ஷை ஹேண்டில் பண்ண தெரில, லைக் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் ஹேண்டில் பண்ண தெரிலனா ஒன்றும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இம்மிடியேட்டாக நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. லைக் நான் ரவுண்ட் ப்ரஷ்ஷில் இதே விஷயம் பண்ணி காட்டுறேன். இன்னுமே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி லைன் லைனாக ஒரு லீஃபாக இருக்கிற அந்த ஃபீல் வேணும்.
ரவுண்ட் ப்ரஷ் வந்து நீங்கள் சின்ன சின்ன டீட்டெயில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக எந்த இடத்துல எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து சேம் இந்த ரவுண்ட் ப்ரஷ்ஷு நான் வந்து நம்பர் 4 எடுத்துருக்கிறேன். நம்மளுக்கு இந்த பர்ஷியன் ப்ளூவையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பர்ஷியன் ப்ளூ வந்து கிளியராக எடுத்துகிட்டு நல்லா ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிக்கணும். ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும்போது தான் துடைக்கணும். ஸோ ஒயிட் கலர் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். இந்த பர்ஷியன் ப்ளூ கூட மிக்ஸ் பண்ணுறேன். பர்ஷியன் ப்ளூ ஒயிட்டும் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஷெர்லின் ப்ளூவோட டோன் இருக்கும். ஆனால் ஷெர்லின் ப்ளூ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட இந்த ஃபீல் வராது. இதில் கிடைக்கிற கலர் டோன் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது. இந்த கலர் டோன் தான் நல்லா யூனிக்காக தெரியும். அந்த ஹவுஸ் மேலே அதெல்லாம் பட்டா பரவாயில்ல. அதில் நம்ம ட்ரா பண்ணியிருந்த ஸ்டிக் எல்லாத்துலேயும் அந்த கலர் பட்டா பரவாயில்ல. அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். அந்த எல்லோ லைட்டிங் வந்து மைல்டாக இப்படி கேப் விட்டு அப்ளை பண்ணுறது. இந்த லேண்ட் ஏரியாவுக்கு கீழே ஒரு ஷேடோவோட ஃபீல் வர்ற மாதிரி அப்ளை பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தோம் லேண்ட், அதுக்கு கீழே இப்போ ஒயிட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ப்ளூ வந்து கொஞ்சம் லைட் ப்ளூவாக சேஞ்ச் ஆன ஒரு ஃபீல் வரும். இந்த tone நான் apply பண்ணிட்டேன்.